Italy. I've been traveling. மகோத்சவத்தின் 6ஆம் நாள். I have no words to describe. இப்போ எங்களுடைய மஞ்சம் திருவிழா பிரம்மாண்டமான திருவிழா வந்து நீரே நிறைவு பெறும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் யாழ் மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு மகோத்சவத்தின் 6ஆம் நாள். ஒரு வித்தியாசமான நாள். நேற்று தங்க ரதத்தில் எங்களுடைய துர்காதேவி வந்தார். இன்றைய தினம் 3 பேர் வழியில் வர போகிறாங்க. அதுவும் மஞ்சம் திருவிழா, பிரம்மாண்டமான திருவிழா வந்து தான் சொல்லணும். எங்களுடைய முருகன், துர்க்கை அம்மன், பிள்ளையார், பின்னுக்கு சண்டேஸ்வரர். இன்றைய தினம் கொஞ்சம் அதிகளவான பக்தர்கள் கூட்டத்தை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த மஞ்சம் திருவிழாவில் மஞ்சத்தில் எங்களுடைய துர்க்கை அம்மன் ஏறி வர அந்த அழகு, அது ஒரு கண்கொள்ளா காட்சி என்று தான் சொல்லணும். இன்றைய தினம் துர்க்கை அம்மன் மஞ்சத்தில் வரும்போது, இந்த வழி உலா வரும்போது என்னென்ன நிகழ்வு எல்லாம் இங்கே இடம்பெற போகுது, சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னென்ன நடக்க போகுது, இப்படியா நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதோட துர்க்கையம்மன் வார ஆடை அலங்காரம், சாத்துப்படி வேலைகள் எல்லாம் எவ்வாறு இருக்குதுன்னு நிறைய விஷயங்களை இந்த காணொலியோட பார்க்கலாம். வாங்க காணொலிகளை போகலாம். சரியாக நேரம் 5:15 ஆகின்றது. எங்களுடைய கிழக்கு புற வாசலில் இருக்கிற முன் வீதியில் இருக்கிற அந்த ராஜ கோபுரத்தை பாருங்கள். மாலை நேர சூரியன் படும்போது அந்த கோபுரத்தின் அழகோ அழகுன்னு தான் சொல்லணும். பாருங்கள், கோபுரத்தின் அழகு உங்களுக்கு காட்டுறேன். மேலே பாருங்கள், கொடி பறக்கின்றது. துர்க்கை அம்மனுடைய கோபுர அலங்காரத்தின் அழகோ அழகு பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கிறது. தற்பொழுது கோவிலுடைய உட்புறத்தில் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த நேரங்களிலே அதிகளவான பக்தர்கள் இந்த துர்க்கையம்மனை வழிபடுவதற்கு வருகை தருகிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், உட்புற வாசலில் அதிகளவான பக்தர்கள் இருக்கின்றார்கள். அதோட வசந்த மண்டப பூஜை பாருங்கள் இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய துர்க்கை அம்மன் இன்றைய தினம் மஞ்சள் ஆடை என்று தான் சொல்லணும். பாருங்கள், மஞ்சள் ஆடை அலங்காரங்களில் வந்த காட்சியை பார்க்கலாம். சரியாக நேரம் 5:56 ஆகின்றது. மஞ்சத்தில் ஏறுவதற்காக துர்க்கை அம்மன் வெளியில வர அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க.
சரியாக நேரம் 6:10 எங்களோட துர்க்கியம்மன் மஞ்சத்தில் ஏறுற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள், தொடர்ந்து பக்தர்கள் இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மஞ்சத்தை பாருங்கள், மஞ்சத்தில் இருக்கிற முழுமையான அந்த சிற்ப வேலைப்பாடுகளை காண்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு சிலை சிற்பங்கள் எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாக இருக்கிற காட்சியை பார்க்கலாம். மஞ்சத்துக்கு முன்னுக்கு 2 குதிரைகள் பாய்ந்து ஓடுவது போன்ற தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உங்கள் வீரப்பட்டிக்காரோ கர்மவளுக்காரோ எங்கள் வேதனைகள் தீர்ப்பவளுக்காரோ தந்தந்து அமையாலும் துர்க்கைக்காரோ கொள்ளையழகு கவனம் கூடிடுவோம் விண்ணவர் போற்றவே இடதொட்டை வருகின்றார் வாசல் மகிழ வந்து வெற்றிகளை குவித்திடுவார். விண்ணவர் போற்றவே இடதொட்டை வருகின்றார் வாசல் மகிழ வந்து வெற்றிகளை குவித்திடுவார். பண்ணினால் என்றே சரி 16 I'm from Italy. Tell me about your experience. You like Jaca peoples and culture? Okay. I'm Sara from Italy. I've been traveling in Sri Lanka for almost 3 weeks, and I have been in Jaffna for 2 days. I decided to come here because I wanted to experience firsthand the Tamil culture and to know more about this part of the country. And I'm living a wonderful experience because I've been coming to this temple for 2 days to join the celebration, and it's something really, I have no words to describe what I'm living here. It's amazing, the atmosphere, the people, the rhythm, the magic of this place. You cannot describe in words, you have to live it. I feel very lucky to have the chance to come here and to see and live firsthand this amazing culture that is not so well known. What's your next plan? My next plan is my trip is close to the end, so tomorrow I will go to visit the islands of Jaffna that I was told that is one of the most interesting places to visit while here, and then I will fly back. I will go back to Colombo, and from there I will fly back to Italy. We meet mostly Italian peoples in Nallur festival. Okay. Mostly Italian peoples like Sri Lanka. Yeah. There are a lot of people coming to Sri Lanka, a lot of Italian people, especially this year. I don't know why Sri Lanka is becoming in Italy a very popular destination. So I met throughout the country many fellow Italians, but here there are not many tourists. This is also a thing that I like because it gives you the experience to live a more authentic visiting experience. Yeah, okay, thanks. You look very beautiful. Thank you. மஞ்சமானது சரியாக 6:25 ஆகின்றது. பாருங்கள், இழுக்க தயாராக போகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. இந்த நேரங்களில் இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் துர்க்கியம்மனை வழிபடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதோட இன்றைய தினம் இந்த மஞ்சத்தில் இருக்கிற சிற்பங்கள் என்ன மாதிரி இருக்குது, அதோட எங்களுடைய துர்கா தேவியுடைய சாத்படி வேலைகளை தொடர்ந்து பார்க்கலாம்.
சரியாக மஞ்சம் கிழக்கு புற வாசல்லேருந்து தெற்கு புற வாசல் கோபுரத்துக்கு அசைந்து போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மஞ்சத்தினுடைய அந்த மின்குமிழ்கள் அந்த அழகை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதோட இந்த நேரங்களில் பக்தர்களையும் பார்ப்பதற்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தொடர்ந்து எங்களுடைய மஞ்சத்துக்கு பின்புறம் பக்தி பாடல்கள் பாடிக்கொண்டு வர அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒவ்வொரு இடங்கள்லையும் மண்டபப்படிகள் இல்லாமல் வச்சு பிரசாதம் கொடுக்குற அந்த காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் எங்களுடைய தீச்சட்டி எந்திர காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், பாருங்கள், புதிதாக தீப்பந்தங்கள் எல்லாம் இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட காட்சிகளை பார்க்குறீங்க. அதோடு இன்றைய தினம் இந்த மேளதாளங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதோடு இந்த கற்பூர சட்டி இந்த இடமெல்லாம் இன்றைய தினம் புதிதாக கொண்டு வர காட்சி தான் இது. அதோட பாருங்கள், இன்றைய தினம் அதிகளவான தபேல் மேளதாளங்கள் இருக்கிறதையும் பார்க்க. சரியாக இப்போ எங்களுடைய தெற்கு புற வாசல்லேருந்து மேற்கு புற வாசல் அசைந்து போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பக்தர்கள் எல்லாரும் பாருங்க எவ்வளோ பக்தி பூர்வமாக மஞ்சத்தை எடுத்து கொண்டு போகிறாங்க. அவர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்படுகின்ற காட்சியை பார்க்கலாம். அவள் கொடுக்குறாங்க இன்றைய தினம். சரியாக இப்போ சப்பரம் மேற்கு புற வாசலில் நிற்கிற அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மேற்கு புற வாசலில் இருந்து தீபாரதனை காட்டிய பின் பாருங்கள் திரும்ப எங்களுடைய வடக்கு புற வாசலுக்கு அசைகிற காட்சியை தான் பார்க்குறீங்க. இன்றைய தினம் வலையோசைகள் சங்கு சத்தங்கள் எல்லாமே புதிதாக ஒலிக்கப்படுகின்ற காட்சிகளையும் பார்க்கலாம். பாருங்க, பக்தர்கள் எல்லாருமே பக்தி பூர்வமாக எங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். சரியாக இப்போ வடக்கு புற வாசல் கோபுரத்துக்கு அருகாமை எங்களுடைய மாஞ்சம் நிற்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க. எல்லா பக்தர்களும் பக்தி பூர்வமாக அரோகரா அரோகரா சொல்லி எங்களுடைய மஞ்சத்தை இழுக்கிற காட்சியை பாருங்க. இன்றைய தினம் ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக நடக்கிறதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு.
சரியாக இப்போ மஞ்சம் எங்களுடைய வடக்கு புற வாசல்லேருந்து கிழக்கு புற வாசல் திரும்ப போகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க. பாருங்கள், அரோஹரா அரோஹரான்னு சொல்லி எங்களுடைய பக்தர்கள் எல்லாருமே பக்தி பூர்வமாக இந்த மஞ்சத்தை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக மஞ்சம் எங்களுடைய கிழக்கு புற வாசல் கோபுரத்தில் அருகாமை வந்திருக்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க. இன்றைய தினம் இன்னும் சில நிமிடங்களில் இந்த மஞ்ச திருவிழானது இனிதே நிறைவு பெறும். சரியாக 7 மணி ஆகின்றது. எங்களுடைய மஞ்சமா திருவிழாவானது நிறைவு பெற்று வடக்கயிறு எல்லாமே ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல கொண்டு வர காட்சியை தான் பார்க்குறீங்க. இந்த நேரங்களில் பாருங்கள், பக்தர்கள் எல்லாருமே அவ்வளோ பேர் திரண்டு நிற்கிறாங்க இந்த கோயில் முன்புற வாசல்லேருந்து. இந்த இரவு வேளைகளிலையும் பாருங்கள், அவங்க பக்தர்கள் எல்லாருமே தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவு செய்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் பார்க்கலாம். சிறுவர்கள் கூட பிரதர்ஸ் எடுக்கிற காட்சிகளை பாருங்கள். இறுதியாக சப்பரத்திலிருந்து சுவாமிகள் இறக்கப்பட்ட பின்பு பாருங்கள், சுவாமியை சுற்றி வர காட்சி தான் பார்க்குறீங்க. தொடர்ந்து எங்களுடைய நேர்த்திக்கடன் செய்பவர்களும் சுவாமியை 3 முறை சுற்றுறாங்க. அந்த காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், இன்றைய தினம் அதிகளவான பக்தர்கள் இந்த இடத்துல இருக்கிறது அவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது.